திமுக என்னை தாக்கி விட்டார்கள், ரத்தம் சொட்ட சொட்ட நான் நடந்து வந்தேன் அப்படின்னு அந்த கதை சொல்லலாம். எங்களிடம் வீடியோ ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு வீடியோ காமிக்காம வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்லலாம். டிவியில பார்த்தோம் மற்றவங்க கதறதை பார்த்து கூட கண்ணீர் வராத ஆதவ அர்ஜுனாவிற்கு என்னைக்கோ இறந்து போன அம்மா வச்சுட்டும் இன்னைக்கோ இறந்து போன அப்பா வச்சுட்டும் நீ கண்ணீர் வடிக்கிறான்னு எவ்வளவு கேவலமான ஆள் நீங்கெல்லாம். மனித பிறவிதான நீங்கெல்லாம். திமிரு உண்மையிலே திமிரோட உச்சம். ஒன்னு சொல்லவா, நான் இது பேசணும் கேட்டுவேன். ஆனந்திற்கு இருக்கின்ற பழிவாங்க உணர்ச்சிங்கிறது அதீதம். நான் சொல்றேன், விஜய் ஒரு பிராக்டிசிங் ஹிந்துவா பிராக்டிசிங் கிறிஸ்டியன் கேட்டீங்கன்னா பிராக்டிசிங் ஹிந்துன்னு நான் சொல்லுவேன். நீ வேற ஒரு இடத்திற்கு இந்த தமிழ்நாடு சீரழிக்கிற வேலையை பார்க்குற. இப்படி சொல்றேன், தப்பி தவிர விஜய் ஜெயிச்சானா தமிழ்நாடு காலி. நிறைய ரிவீல் பண்ண நினைக்கிறாங்க. நான் ரிவீல் பண்ணாத விஷயங்கள் 90% இருக்கு. ரிவீல் பண்ண விஷயங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஆதவ அர்ஜுனா அவர்கள் வில்லிவாக்க கூட்டத்தில் பேசும்போது கண் கலங்கிட்டாரு. தன் தாயை பற்றி பேசும்போது கேட்டோன்னு எனக்குமே கண் கலங்குது. ஆனால் அடுத்த கட்ட நகர்வு ஆதவ அர்ஜுனா என்ன பண்ண போறாரு? இப்போ தாய் இழுத்துட்டாரு, தந்தை இழுத்துட்டாரு, பாட்டிலாம் வீசிட்டாரு. அடுத்த நகர்வு எப்படி சார் என்ன பண்ண? அடுத்து அந்த கோபடத்தில் என்ன நடக்கும்? அவரை ஹீரோ அடிப்பாங்களா? அவரே வச்சு அடிச்சுக்குவாரா? மேபி அது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு 3 பேரை விட்டு கட்டை எடுத்து அடிக்கப்பா என்ன அடிச்சா மேபி அதை வெளிப்படை காட்டுவாரத்தில் கட்டுக்கிட்டு போட்டு வருவார். சிம்பத்திய கிரியேட் என்ன தெரியுமா, திமுக என்னை தாக்கி விட்டார்கள், ரத்தம் சொட்ட சொட்ட நான் நடந்து வந்தேன் அப்படின்னு அந்த கதை சொல்லலாம். எங்களிடம் வீடியோ ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு வீடியோ காமிக்காம வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த இது எடுக்கலாம். ஏன்னா வில்லிவாக்கத்தில் இந்த மக்கள் பிரச்சனைகள் இருக்கு, வில்லிவாக்கம் மக்களுக்காக இந்த பிரச்சனைகளை நான் குரல் கொடுக்க போறேன், இல்லை இந்த பிரச்சனை சரி செய்ய போறேன் அப்படிங்கிறது அரசியல், நேர்மறையான அரசியல். அது நம்மள்ட்ட கண்டென்ட் இல்லை. வில்லிவாக்கத்தோட பிரச்சனையும் தெரியாது, வில்லிவாக்கத்தோட இடமும் தெரியாது, வளமும் தெரியாது, வில்லிவாக்கத்தில் யார் இது வரைக்கும் ஆண்டாங்க என்ன பண்ணாங்க எதுவுமே தெரியாது. அப்படி இந்த அரசியலாம் கையில் எடுக்கணும். அப்போ போகிற ஏறுகிற மேடைகள் போகின்ற வீடுகள் எல்லாம் கண்ணீர் அடிச்சுக்கிட்டு பண்ணு பாருங்க. அது எவ்வளோ கேர்ஃபுல்லாக தம்பி நான் கண்ணீர் அடிக்கும் போது க்ளோஸ் அப் ஷாட் போயிடும். அப்படி க்ளோஸ் போது பாருங்க. நான் சொல்கிறேன், கரூர்லங்க இவர் மேலே ஏறி அஸ்மிதான்ற குழந்தையை காணவில்லை. அப்போ உனக்கு கண்ணீர் வரலையே. கரூர் 40 பேர் இறந்து போனாங்கல்ல, அதற்கு பிறகு நீ ஊரோட்டு ஓடி பண்ணிடல. ஏதோ ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்தார், பாஸ்கெட் பாலுக்கு இங்கே டோர்னமெண்ட் போயிட்டு வந்தார் இல்லையா? நாங்கள் துக்கம் அனுசரிக்கிறோம். எப்படி சொன்னார்? சிரிச்சுட்டே சொன்னார், நாங்கள் துக்கம் அனுசரிக்கிறோம், 14 நாட்கள் நாங்கள் பேச மாட்டோம். அப்போ உனக்கு கண்ணீரே வரலையே. 41 உயிர்களை போனதை பார்த்து அட்லீஸ்ட் நேரில் நீ போல ஓடி போயிட்டேன். டிவியில் பார்த்தோம் மற்றவங்க கதறதை பார்த்து கூட கண்ணீர் வராத ஆதவ அர்ஜுனாவிற்கு என்னைக்கோ இறந்து போன அம்மா வச்சுட்டும் இன்னைக்கோ இறந்து போன அப்பா வச்சுட்டும் நீ கண்ணீர் வடிக்கிறான்னு எவ்வளோ கேவலமான ஆள் நீங்கள்லாம். மனித பிறவிதான நீங்கள்லாம். இங்கே அரசியலில் நாங்கள் நம்ம தரம் தாழ்ந்த பல விஷயங்களை பார்த்துருக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப தரமற்ற கட்சி. விஜய் இதை பண்ணார்ல, ஒரு நாள் கண்ணீர் வடிச்சார் இல்லையா? ஒரு சைடு ஒரு செகண்ட் இருக்குன்னு சொல்லி ஓரம் ரத்தமும் சதையும் கலந்து இருக்கு சந்தார் இல்லையா? இங்கே நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்ட்ராட்டஜியாக பண்ணக்கூடாதுங்க. எல்லாமே ஸ்ட்ராட்டஜி இந்த கட்சிக்கு. இங்கே இயல்பாக பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அப்பா நினச்சி கண்ணீர் வரதுங்கிறது வேறுங்க. எல்லாமே ஸ்ட்ராட்டஜியாக, சார் நீ கண்ணீர் அடிச்சிருங்க சார், இன்றைக்கி காலில் யாராவது கட்டை எடுத்து அடித்து கட்டு போட்டு போங்க சார், முடிஞ்சால் வீல் சேரில் போங்க சார். இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜியாக பண்ணக்கூடாது. ரொம்ப கேவலம். மக்கள் பார்க்குற மக்கள் மனுஷன் தான் நாடா நீ தான் கேட்பான். வில்லிவாக்கத்தில் உண்மையிலே ஓட்டு போடணும்னு நினச்ச பையன் கூட டேய் அவன் யார் என்னன்னு கூட தெரியல, இன்னும் போலீஸ் விசாரிக்கணும். போலீஸ் விசாரிச்சு ஆமாம் திமுகன்னு சொல்லட்டும், நான் உன் பக்கம் நிற்கிறேன். அவன் பாட்டில் அடிச்சிருக்கான், அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவங்க ஏன் முகத்தை மூடி கூட்டிகிட்டு போயிட்டீங்க, ஏன் முகத்தை திறந்து கூட்டிட்டு என்னடா கேள்வி கேட்குறீங்க நீங்கள்? ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்கீங்க? நான் மறுபடியும் நான் சொல்கிறேங்க, திமுகவா தாவேக்கவா யாருங்கிறத விசாரிச்சு போலீஸ்கிட்ட போய் கேளுங்க. ஆமாம் யார் சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள் சார், நான் இப்படி விசாரிச்சிட்டீங்களா சார், இன்னுமா சார் உங்களுக்கு தெரியல, இல்லை அவன் காமன் மேனா சார், எதுக்கு சார் அவன் அங்கே அடிச்சா, எதுக்கு சார் இங்கே வந்தான், இப்படி கேளுங்க. எடுத்துடும் திமுகனா என்னது அப்போ எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு உனக்கு திமுக முன்னாடி தெரியுமாப்பா, நீ தான் பாலம் சோட்டியா சொல்லுப்பா, அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ இந்த அனுதாபத்தின் மூலியமாக, இந்த கண்ணீரின் மூலியமாக மட்டுமே நம்ம இந்த தேர்தலை எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பார்க்குற மக்களுக்கு இது எவ்வளோ தான் சொல்கிறேன் இல்லையா? நான் இந்த மண்ணில் எப்பயுமே ரொம்ப மோசமான கட்சினா நான் பாஜக சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி தாவேக்கோட செயல்பாடுகள் இன்னும் சொல்லப்போனால் நான் நிறைய பேர் நிறையா ரிவீல் பண்ண நினைக்கிறாங்க. நான் ரிவீல் பண்ணாத விஷயங்கள் 90% இருக்குது. ரிவீல் பண்ண விஷயங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். அந்த ரிவீல் பண்ண விஷயங்கள்லாம் நான் அதெல்லாம் பார்த்து கண்ணால் பார்த்துருக்கேன், காதால் கேட்டிருக்கேன், உணர்ந்திருக்கேன். அதையெல்லாம் சொல்லி வச்சுக்கோங்களேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், பாஜகவோட மோசமான கட்சி நான் தாவேக்கிறேன். பாஜகவோட மோசமான எல்லா வகையிலும் அது பெண்கள் பாலியல் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், எல்லா வகையிலும் மிக 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 மோசமான ஒரு கேவலமான கட்சி இது. அது இன்டர்நெட்ல இவங்களே ஓப்பனாக பேசுகிறாங்களா சார் பெண்களே? அப்படிங்கும்போது ஈஸியாக போயிரும்ல அது, இந்த பாலியல் சீண்டல் எல்லாத்துக்கும். அதாங்க அது தப்பு இல்லை. அவங்களுக்கு ஒரு ரசிக வெறியில் அது பேசுறதுங்கிறது அவங்களோட சுய வாழ்க்கை எவ்வளோ பாதிக்குது அப்படிங்கிறத தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க. இவங்களாம் என்ன ஒரு ஆறுதல்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த பெண்கள் பேசுகிற மாதிரி இப்போ நிறைய இளைஞர்களை நான் பார்க்குறேன். நிறைய பேர் விஜய் கேள்வி கேட்குறான். இப்போ நீங்கள் உண்மையிலே ஒரு விஷயத்தில் மீடியாவை நான் பாராட்டுவேன், மீடியா யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்தையும் பாராட்டுவேன்.
நிறைய பேர் இப்போ நீங்கள் ஒரு பேட்டி எடுக்கும் போது இல்லை வந்து ஒரு 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 ஷோஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க, அதில் நிறைய இளைஞர்களை உட்கார வைக்கிறீங்க, ஓப்பனாக கேள்வி கேளுங்கன்னு சொல்லி விட்றீங்க. அதில் நான் உண்மையில எதிர்பார்த்தது எல்லாரும் இளைஞர்களாக இருக்கனால விஜய்க்கு தான் ஆதரவு அளிப்பான். இல்லை, அவன் கேட்குறான், எங்க நீ கொள்கை எதுன்னு சரி மோடி எப்பயா நீ பேசுவேன்னு கேட்குறான். அதானே நீ ஏன் திரும்ப உன்னை குறித்து பேசுறேன்னு சொல்லி கேட்குறான். இது ஒன்று பார்க்குறேன். இன்னொன்று, நான் கிட்டத்தட்ட 2 வருஷமா நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். ட்ரெயினில் நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய பேர்ட்ட பேசுவேன். நான் வந்து முன்னாடி ஆமாங்க சார் விஜய் இந்த ஓட்டு போடுவேன்னு சொல்லிய காலம் போய் இன்னைக்கு ஏங்க விஜய் ஓட்டு போடணும், விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேங்க, ஐயோ விஜய் ஓட்டே போட மாட்டேங்கிறது இருக்கு. பட் ட்ரெயினில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நான் பார்க்குறேன் அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளர் வீடியோ பார்த்துருக்காங்க, விஜயோட வீடியோ பார்ப்பாங்க, விஜய் எனக்கு பேசுகிற விஜயோட வீடியோ பார்ப்பாங்க. ரொம்ப ஆர்வம் பார்த்த காலம் போய் இன்னைக்கு விஜய் விமர்சிக்கிறன்னு ஒரு கும்பல் இருக்கலாம், பேர் சொல்ல வரும்ல கும்பல் இல்லையா, அவங்க வீடியோ பார்க்குறாங்க, ட்ரோல் பண்ணுற வீடியோ பார்க்குறாங்க. நான் இந்த ட்ரெயினில் வந்துட்டு இருக்கேன், நேற்று அந்த சாங் ரிலீஸ் ஆகுது. நான் அந்த சரி இந்த பாட்டு என்ன தான் பாடிருக்கேன் பார்த்து வச்சுக்கோ, நாளைக்கு ஏதாவது கேள்வி கேட்டால் நம்ம வேர்ல்ட் சொல்லணும் அப்படி பார்த்துட்டு இருக்கேன். என் பதில் வர என்ன ஒரு வித்தியாசம் பார்க்குறாரு. ஐயோ அவனாடா நீ, ஐயோ சார் நான் அப்படி ஆள் இல்லை சார், என்னடி தப்பா எடுத்துக்காதீங்க. பாஜக கட்சிக்காரன் தான் அப்படி பார்த்த ஒரு சமயம் போய் நான் வரிசையா வரேன். ஒரு வயசான ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, ஒரு இன்னும் சொல்ற இஸ்லாமியர். அவரு இங்க சொல்றாங்க இஸ்லாமியர் வாக்கல சொல்லி அவர் பார்க்குற ட்ரோல் ஒருத்தர் நிறைய விமர்சிச்சு பேசுவார்ல, அவரோட வீடியோ ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவர் இப்படி ஒட்டுமொத்தமே நிறைய பேர் இப்படி நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இங்க வந்து இளைஞர்கள் மத்தியில, பெண்கள் மத்தியில, இவங்க ஒரு காலத்தில் விஜய் ஒரு பெரிய மாற்று. விஜய் வந்து ஒருத்தர் சொன்னாருங்க, இன்னும் சொல்லப்போ ரொம்ப விஜய் க்ளோஸா இருக்கவர் சொன்னார், விஜய் பேசாம இருந்தா 3% வாக்கு தான் இறங்கும், பேசுறோம் 5% வாக்கு இறங்கும்னாரு. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. விஜய் வெளியே வர 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 ஒரு சைடு எக்ஸ்போஸ் ஆகி ஒண்ணுமே தெரியலையடா உனக்கு, என்னையா நீ பச்சை மண்ணா இருக்கேடா, ஒண்ணுமே தெரியாம இருக்க, எதுவுமே தெரியாம எப்படி நீ வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்குன்னு சொல்லி நீ ஏன் கான்ஃபிடென்ட்டா இல்ல? அதான் உண்மையில பெரம்பூர் அவரோட கெஞ்சுறாரு சார், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. பெரம்பூர் அவர் பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது அவருக்கு என்னன்னா, ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அவருக்கே தெரியுது. பெரம்பூர் பத்தியும் பேசல, நேத்து பேசுறதே நமக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, அதே நம்ம மனப்பாடமா ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். திரும்ப போங்க விசில பாத்துங்க அழுத்துங்க இதே தான் சொல்லிட்டு இருக்கோம், இப்படிதான் பேசிருக்கோம். அவருக்கே மனசுல உறுத்துது. மேபி அதனாலதான் அவர் வந்து கேன்சல் வெளியே வந்து கேன்சல் பண்ணிருக்கலாம். வேண்டாம் போதும் ஸ்கிரிப்ட் இல்ல, என்னடா ஜான் நீ வந்து ஒரு 7 ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்க மாட்டியா, அதனால பார்த்தாலே படிக்கணும், மனப்படமா பண்றேன், நான் 4 பேக்கெட் இருக்கடா, எனக்கு 4 பேக்கெட்ல 4 ஸ்கிரிப்ட் வச்சு விட்றானா சொல்லணும். அதோ இல்ல அவன் என்ன பண்ணுவான் பாவம். ஜான்ட்ட நீங்க ஆட்கள் இல்ல, எல்லாரும் சிரிக்கிறாங்க, நீ யாரையா நீ எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இருப்பேன், உனக்கு சுயபுத்தியே கிடையாதா, உன் கட்சிகள் அவனுக்கு சுயபுத்தியே கிடையாதா அப்படின்னு அவன் கேட்கறாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் விஜய்க்கே இவ்வளவு பிரச்சனைனா மத்த வேட்பாளர் என்ன சார் பேச போறாங்க? போக மாட்டாங்க, கடத்துக்கு எப்படி போவாங்க? புஷியானது என்ன பேசுவார்? புஷியான தனியா பேச விட்டா போதும், டீனா நல்ல காமெடியா இருக்கும். அவர் சக பாதத்தை உருவாக்குறதுக்கு அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்ன பேசுவாரு? சக பாதாங்கிறாரு அப்படிங்கிறாரு. நீங்க உண்மையில சொல்ல, எனக்கு உண்மையிலே என்னன்னா 23ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கட்சியை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நம்ம கண்டென்ட் எல்லாம் போயிடும்ல, ட்ரோல் பண்ண ஆள் இருக்கு. இவ்வளவு நாள் நம்மளை சந்தோஷப்படுத்திட்டு இருந்த விஜய், நான் பல நேரம் சொல்லிருக்கேன், விஜய் ஒரு என்டர்டைனரா பல பேர் மகிழ்ச்சியா வச்சுட்டு இருந்தாரு. இந்த கட்சியாக வந்து மகிழ்ச்சியா வச்சுட்டு நம்மளெல்லாம் மகிழ்ச்சியா வச்சுட்டு இருந்தாங்க. 23ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் காணாம போயிடுவாங்களே, எம்டியா இருக்குமே, நம்ம என்ன பண்றோம், ரொம்ப எம்டியா அடிச்சு கொஞ்சம் மாதிரி கேட்டா, அப்பா நீ எல்லா எலெக்ஷனுக்கு ஏதாவது எல்லா ஊர்லயும் நில்லுங்கப்பா, அடுத்து நீங்க வெஸ்ட் பெங்கால் நில்லுங்க, அதுக்கு போய் ஏதாவது போய் பேசுங்க, அடுத்த எலெக்ஷன் நில்லுங்க, அப்படிதான் உண்மையிலே தோணுது. விஜய் என்ன பேசுவார் புஷியானந்த்? நான் சொல்ல புஷியானந்த் பெருசால போட மாட்டாருங்க. நீங்க அங்கங்க ஆட்கள் புஷியானதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, அவங்கள போய் நோட்டீஸ் குடியா பாத்துக்கிறேன்னு சொல்லி விட்டுருவார். அவரெல்லாம் பெருசால போக மாட்டார். அவருக்கு இன்னொன்னுங்க, அவர் புஷி மாதிரி நினைச்சிட்டாருன்னா புஷி மொத்தமே 4 வீதிங்க. ஆமா, சைக்கிள் எடுத்து அப்படி வந்துடலாம். வந்து எத்தனை வீதி புஷிக்கு தெரியுமா? நீ என்ன இவ்வளவு இருக்குன்னு யோசிப்பாரு. ஏன்னா ஒரு சந்துக்குள்ள போனா 4 சந்து வருது, அங்கே ஒரு 400 பேர் நிக்கிறா, இங்கே ஒரு 400 பேர் நிக்கிறா, இங்கே ஒரு 400 பேர் நிக்கிறா, என்ன அது ஒன்றும் இல்லை. நீங்க நம்ம டி நகர் ஸ்டேஷன் இறங்கி அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு மட்டும் நடந்து போயிட்டு வந்தா என்ன நடக்கும்? நசங்கி சத்திர மாட்டாரு, கண்டிப்பா இருக்கிற மாட்டாங்க. அங்கே போய் நின்று நான் சக பாதத்தை போயா நடக்குமா நடக்காதா? அப்போ அவருக்கு இல்ல ஒரு மீம்ஸ் பார்த்தேன் சார், புஷியானது போட்டோ வச்சு பப்புன் மாதிரி ரசிக்கிறாங்க சார். நீங்க அப்படித்தானே அவர் பண்றாரு. எங்க சில நேரங்கள்ல நமக்கு எல்லாருக்கும் சிக்கல் ஏற்படும், தமிழ்ல சில வார்த்தைகள் நமக்கு வரலையா, அதை கடந்து போகணும். வேணும்னா திமிருக்கு என்பளத்தின்னு பேசக்கூடாது. திமிரு உண்மையிலே வந்து திமிரோட உச்சம். ஒன்னு சொல்லவா, நான் எது பேசணும் கேட்டுவேன். புஷியானந்திற்கு இருக்கின்ற பழிவாங்க உணர்ச்சிங்கிறது அதீதம். நான் சொல்றேன், அஜிதா இப்ப நீங்க இத்தனை வேட்பாளர்கள் போட்டாங்கல்ல, அந்த பொண்ணுக்கு மாவட்ட செயலர் போஸ்ட் தூத்துக்குடியில் மாவட்ட செயலர் போஸ்ட் கொடுக்கல, 2 வருஷமா தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டே இருக்காங்க. நீ வேட்பாளராக கூட ஆக்கக்கூடாது, இவ்வளோ கங்கணம் கட்டி வேலை பார்க்குற, அங்கேயும் கூட நீ சீட்டை விற்கிறீல்ல, அந்த பொண்ணுக்குப்பா இப்போ ஒரு சீட் எடுத்துக்கப்பா, நீ தான் நல்லா வேலை பார்த்துருக்க, அது கூட உனக்கு கொடுக்க ஏன் மனசு வரல? கல்லாக்கட்டத்தில் மெயினாக இருக்காரு, கல்லாக்கட்டில் மெயினாக இருக்கு. அதை தாண்டி பழிவாங்கிற உணர்ச்சி. ஏன்னா நான் கட்சியில் இருக்கும் போது என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார் அந்த, ஏன்னா நான் அவங்களை நிறைய இடத்துல ப்ரொமோட், அவங்கள மட்டும் இல்லை, நான் கட்சியில் இருக்கும்போது அம்பத்தூருடைய பாலமுருகன், புதுக்கோட்டை பர்வேஸ், மதுரை விஜயம் இவங்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணி பேசுகிறேன். நான் என்ன சொன்னேன்னா, நான் எலெக்ஷனில் நிற்க போகிறதெல்லாம் கிடையாது, என்னோட வேலையை இவங்களாம் ப்ரொமோட் பண்ணி பேசுறது. ஆனால் நான் பேசுகிறேன், அஜித்தாவும் நிறைய பேசுவேன். ஏன்னா இந்த கட்சியில் அரசியலாக வேலை பார்த்த ஒரே பொண்ணு அவங்க மட்டும்தான். கண்டிப்பாக அரசியலாக நீங்கள் கான்ஸ்டியூஷன் டேக்கு உண்மையிலே வந்து அரசியலாக நிறைய வேலை பார்ப்பாங்க. கட்சி பிரச்சனைனா போராட்டமாக பண்ணுவாங்க. தொடர்ச்சியாக வந்து
உறுப்பினர்கள் சேர்க்கை பண்ணிட்டு இருந்தாங்க. யாருமே போகாத ஊர்களுக்கு. இந்த வாழை படத்தை அந்த பையன் நடிச்சான் இல்லையா, ஆமா. அந்த ஊருக்கெல்லாம் போறாங்க. எல்லா ஊர்களுக்கும் போய் நிறைய பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ அவங்கள நடத்த ஃபோன் பண்ணி அந்த அம்மா பத்தி பேசாதீங்க, எந்த அம்மா, அந்த அஜித் அம்மா பத்தி அவங்களை கட்சியோட தூக்கிட்டேன் இதை சொல்றாரு. நான் அன்னைக்கே சொல்றேன் அவங்கள்ட்ட, அதுக்கப்புறம் சொல்றேன், விட்டுருமா, நீ உனக்கு நல்ல ஃபோக்கஸ் இருக்கு, உனக்கு நல்லா ஒர்க் பண்ற, நீ வேற ஏதாவது கட்சிக்கு போயிடு நீ. அண்ணா அப்படிலாம் போக மாட்டேன், தளபதி கைவிட மாட்டார்னா. சாமி தளபதி கூட தெரியவே தெரியாது, தளபதி கூட தெரியும், பட் தளபதி கண்டுக்க மாட்டார். தளபதி என்ன பண்ணுவாரு, அண்ணே புசியரை என்னென்ன பண்ணணும் தம்பி, நான் பார்த்துக்கிறேன் விடியா அப்படியா ஓகே. கார் வந்து மறிச்சாங்க. விஜய் என்ன சொல்லியிருக்கணும், நியாயமான தலைவரோட மனுஷனா இருந்தா அந்த பொண்ணு உள்ள வர சொல்லுங்க, இந்த பொண்ணு உட்காரு, புசியோட உட்காரு, சொல்லுங்க இப்போ சொல்லுங்க என்ன பிரச்சனை, பிரச்சனை சொல்லுப்பா. சினிமா தான் பண்ணிருப்பீங்களா, சினிமாவா இருந்தா நீ ஹீரோவா இருக்க, ஹீரோவோட காரை வந்து ஒரு வேட்பாளர், நீ வந்து அந்த படத்துல அரசியல் தலைவரோட கேரக்டர், இந்த மாதிரி உன் கட்சியில் ஒரு பிரச்சனை நடக்குது, நாளைக்கு ஒன்று வச்சு ஒரு அரசியல் படம் எடுக்கிறான், அப்போ என்ன பண்ணிருப்பா, அஜிதா உள்ள வர சொல்லுங்க, அப்போ ஒரு எலிவேஷன் கொடுத்துருப்பீங்களா, மியூசிக்ல எலிவேஷன் கொடுத்துருப்பீங்க, ஆமா தலைவன் பாரு பெண்ணுக்கா நிக்கிறான்டா அப்படி சொல்லுவீங்கல்ல. கண்டிப்பா. நீ உண்மையான வாழ்க்கையில் என்ன பண்ணா, திருச்சி ஓடிட்டாங்கிட்டு. இதுதான் நீ பெண்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு, பெண்களுக்கு கொடுக்குற மதிப்பா. அப்போ அந்த பெண்ணுக்கு கொடுக்கூடாதுன்னு ஒரு, அதே மாதிரி திருப்பூர்லங்க கார்த்திக்னு ஒரு கேண்டிடேட்டு மக்கள் இயக்கத்தில் இருந்தவர், விக்கிரவாணி மாநாடு முடிஞ்சு செயற்குழு கூட்டத்தில் சேர்ந்து விஜய் கூட ஃபோட்டோ எடுக்கிறார். எப்படி அஜிதா எடுத்தாங்களோ அவங்களாம் எடுக்கிறார். அரசியலாக தெரியும் அவருக்கு, ஏன்னா காங்கிரஸ்லாம் பயணிச்சவர், அரசியல் தெரியும் அவருக்கு. அவரை அரசியலாக கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரிலாம் செய்யணுங்க, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். அது ஒத்துக்காயில் வைங்க, அதான் என்ன தற்கொலை மாதிரி பேசாமல் நல்லா நீ அரசியல் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன்னு காலி பண்ணாங்க. அவர் கடைசி வரைக்கும் அவரும் இதே கட்சியிலே பயணித்து சீட்டாவது கூட பயன் போய் கேட்குறாரு, கொடுக்க முடியாது, ஏன்னா எனக்கு பழிவாங்கிற உணர்ச்சி எனக்கு. நீங்கள் இந்த கட்சியில் ஒரு சமூக நீதி உருட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள், எத்தனை தலித்துகளுக்கு கொடுத்துருக்காரு. நான் இந்த கேள்வியை சரியாக புரிஞ்சுக்கணுங்கிற இப்படி சொல்கிறேன். இப்போ வந்து 10 இடத்துல தலித் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, ஆமாம் ரைட்டா. ஆனால் அந்த இடத்துல வந்து மாவட்ட செயலாளராக நீங்கள் வந்து வன்னியர், நாடாறு, கோணாறு இப்படி போட்டிங்க, அதுக்கு பேர் என்ன, சமூக நீதி. அது சமூக அநீதி, கரெக்டா. இப்போ ரிவர்ஸில் வாங்க, நான் இந்த புரியுற காசு ரிவர்ஸில் வாங்க. கோவை மண்டலத்தில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகம் கொங்கு சமூகம், ஆமாம் ரைட்டா. ஒரு 10 தொகுதி அங்கேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 தொகுதியிலையும் நீங்கள் 10 இடத்துலையும் தலித் வேட்பாளர்களை நீங்கள் கிளம்ப இருக்கிறீங்க, அது பேர் சமூக நீதியா, சமூக நீதியா? அநீதி தான். இதை ஒத்துக்கிறீங்கல்ல? இப்போது இதுதான் நடக்குது கட்சியில். இதை சில பேர் என்ன சொல்கிறாங்க, தலித் வேட்பாளர்களுக்கு இவர்கள் அதிகமான ரெப்ரசன்ட் கொடுத்துட்டாங்க, இதுதாங்க சமூக நீதி சொல்கிறாங்க. இல்லை, தப்பு. நீ எல்லா சமூகத்திற்குமான ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறதா சமூக நீதி. நீங்கள் 10ல் ஒரு 2 தொகுதி நான் பாருங்க, பொது தொகுதியில் தலித் வேட்பாளர் நான் ஒத்துக்கிறேன், ஓகே சூப்பர் சூப்பர், விஜய் இப்படி தான் பண்ணணும். இது மாதிரி மதுரவாளி ஜெயலலிதா ஒரு காலம் பண்ணாங்க, கம்யூனிஸ்ட் பண்ணாங்க, இதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லா இடங்கள்லையும் நீ இறக்கிட்டு இதை ஒருத்தர் என்ன சொல்றாரு, உருட்டுறாரு, சமூக நீதினா இப்படி தான் இருக்கணும், எல்லா மாவட்ட செயலாளர்களையும் பாருங்க, அது தப்புயா, அது எப்படி சரியா வரும்? கிட்டத்தட்ட இந்த வேலையை பார்க்குறாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த கார்த்திக்னவர் பெரும்பான்மை இந்த கொங்கு சமூகத்தை சேர்ந்தவர், அவர் போய் சீட்டு கேட்கிறார், ஒரே ஒரு சீட்டு தாங்க, கொடுக்க முடியாது. இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா, இது சமூக நீதி காக்கிற கட்சி. எனக்கு பழிவாங்கிற உணர்ச்சி இருக்கு, எனக்கு காசு சம்பாதிக்கிறோங்கிற வெறி இருக்கு, விஜயோட செயலற்ற தன்மை இருக்கு. இது மூணையும் சேர்த்து வச்சுட்டு ஒருத்தர் சில பேர் சமூக நீதியை விஜய் காப்பாத்திட்டார், இப்படிதாங்க இருக்கணும். கட்சியே நடத்த தெரியாது, அவனுக்கு யார் நிக்கிறான்னு கூட விஜய் தெரியாது. இன்னைக்கு எங்க சமூகத்தை பத்தி பேசுவாரீங்க? ஏன்னா இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் போயிட்டு இருக்காங்க நிறைய பேர். இல்லை, அதனால தான் நான் இப்படி புரிய வைக்கிறக்கா சொல்கிறேன். நீங்கள் சமூக நீதியை உண்மையிலே காப்பாற்றணும்னா நீங்கள் வந்து பெரும்பான்மை சமூகம் இல்லை அதுக்கு அடுத்த பெரும்பான்மை சமூகம், சில இடங்களில் நாங்கள் பெரும்பான்மை சமூகத்தில் கூட நாங்கள் வேற ஒரு சமூகத்தை கொண்டு வந்தோம். இப்போ நீங்கள் சீமானோட கேண்டிடேட்ஸ் எல்லாமே பாருங்களேன், ஒன்று பெரும்பான்மை சமூகம், அதை பெரும்பான்மை சமூகம், ஒன்று இந்த ஓட்ஸ் கன்சல்டேஷன். இந்த ஓட்ஸ் கன்சல்டேஷன் மட்டும் சொல்லுங்க, இது ரெப்ரசன்டேஷன் நான் சொல்கிறேன். இது வந்து ஆமாம், அப்போ நீங்கள் வந்து பெரும்பான்மை ஜாதி நிற்கிறத பெரும்பான்மை இல்லை, ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதனால தான் இப்போ அம்பேத்கர் வந்து இரட்டை முறை வச்சிருந்தார். இப்போ 2 பேருமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, பொது தொகுதியாக இருக்கட்டும் தலித் தொகுதியாக இருக்கட்டும்னு ஒரு வச்சிருந்தார். அதை உடச்சு நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்போது நீங்கள் பெரும்பான்மை தொகுதிகளுக்கு நீங்கள் அந்த இதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது, நீங்கள் தலித் தொகுதிக்கு அதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது எதையுமே புரியாமல் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இந்த சமூக நீதினு சொல்கிறதே ஒரு அயோக்கியத்தனம் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சார். ஆனால் இப்போ வரப்போகிற தேர்தலில் வந்து விஜய் தான் வாக்கு பிரிப்பார், இதனால வந்து தொங்கு சட்டமன்றம் தான் அமையும் அப்படிங்கிறாங்க சார், அது உண்மை தானே? எப்படி சார், எத்தனை சீட்டு பிடிப்பார் அதையும் சொல்லிடலாமே. நீங்கள் இல்லை சொல்கிறாங்க அன்னைக்கு விஜய் தான் எல்லாத்தையும் பிரிக்க போகிறாரு. நான் சொல்கிறேங்க, நான் ஏன்னா முன்னாடி நான் சொன்னேன் யாருமே டெபாசிட் வாங்க மாட்டாங்க, அதை நான் விட்ரா பண்ணுறேன். நான் முதல்ல வந்து செங்கோட்டை மட்டும் தான் வாங்குவார் சொல்லி சொன்னேன். இப்போ அர்பன் தொகுதிகளில் டெபாசிட் வாங்குவாங்க. மாதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், விஜய், மேபி ராஜ்மோகன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் அர்பன் சென்னையில் இருக்கிற, திருச்சியில் இருக்கிற, கோயம்புத்தூர் இந்த பாக்கெட்ஸில் வாங்குவாங்க. ஸோ பட் ஸ்டில் அதுலேயுமே எல்லாரும் வாங்குவாங்கன்னு சொல்ல எல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. ஒரு மேபி ஒரு 25 தொகுதி வரைக்கும் டெபாசிட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, அவ்வளோதான். விஜய் பெரம்பூரில் ஜெயிப்பாரா? வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஆர்டி ராஜா 2019 இடைத்தேர்தலும் 2021 தேர்தலிலும் வாங்கிய வாக்கள் வந்து 52%. 52%. நீங்கள்
2019 இடைத்தேர்தல் தான், நல்ல ஞாபகம் இருக்கும் ஆமா. உங்களுக்கு. எடப்பாடி தன்னுடைய ஆட்சியை தக்க வச்ச தேர்தல். அந்த நேரத்தில் அதிமுக சேர்ந்தவர் ராஜேஷ் ஒருத்தர் நிற்கிறார். அவர் வாங்கி வாக்கு எவ்வளவு தெரியுமா? வெறும் 20%. வெறும் 20%. ஏன்னா அந்த நேரத்தில் 2019 நாடாளுமன்ற தேர்தலோட சேர்ந்து நடக்குது. மக்களுக்கு நீங்க பாஜக கூட்டணி வச்சது பிடிக்கல, அதனால அங்க மட்டும் குத்தாம இங்கே சேர்த்து குத்தி விடுறாங்க, கிளம்பு ஓடு. 2021 அவர் என்ஆர் தனபாலன் அவர் நிற்கிறார். அவர் வாங்கிய வாக்கு சதவீதம் வந்து வெறும் 25% மட்டும்தான். இவர் 52 வாங்குறார். 52, 25. அதே தேர்தலில் 2021 மக்கள் நீதி வாங்குறது 8%, என்டிகே வாங்குறது 9%. ஸோ இது நடக்குது. ஸோ நான் இந்த இடத்துல இன்னொன்று, நீங்கள் இதுக்கு முன்னாடி யாரும் நின்றுருக்கான்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சவுந்தரராஜன் ஜெயிச்சிருக்காரு. கம்யூனிஸ்ட் ஒரு 3 தடவை 2001 தொடர்ச்சியாக அது திமுக அதிமுக மாறி மாறினாலும் கம்யூனிஸ்ட்டுக்கு பெரிய கோட்டையாகவே அது இருந்துச்சு. ஏன்னா உழைக்கும் வர்க்கம் அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே நீங்கள் மக்களோட கூட்டணிங்க இல்லையா, அப்பயுமே ஒரு 8%, 9% வாங்குறாங்க. அப்பயுமே வாங்குறாங்க. சவுந்தரராஜன் தோழராக நின்றுருக்காங்க. ஸோ நான் இப்போ திமுக 52%ங்கிறத திமுக மட்டும் 30% நான் குறைக்கிறேன். ஏன்னா விஜயோட ஃபேக்டர், புது வேட்பாளர்கள் வரப்போறாங்க அதுன்னு சொல்லி இந்த கூட்டணி கட்சிகள் மக்கள் நீதி மையத்தில் இருந்து 8ங்கிறது ஒரு 3-4 கூட வரட்டும். கம்யூனிஸ்டோடது, மதிமுகவோட இது, மற்ற சின்ன சின்ன கட்சிகளோட இது, முஸ்லீம்ஸ் இந்த மாதிரி வரட்டும், சிறுபான்மையோட அதெல்லாம் வரட்டும். எப்படி போட்டாலும் 40% ஓட்டு அவர் வாங்கிடுவார். எதிர்த்து நிற்கிற திலகபாமா அவங்க வந்து ஒரு 25% வாங்குறான்னு வச்சுக்கங்களேன், அது கூட வாங்கட்டும். என்டிகே ஒரு 7-8% அவங்க தக்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் கழிச்சுட்டு நான் சொல்கிறேன், இன்னைக்கு எஸ்ஐஆருக்கு பிறகு அங்கே இருக்கிற வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது 2,22,000. 80% போலாகட்டும், 1,80,000 போலாகும். இந்த கணக்கெல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கிற வாக்குகளே வெறும் 40,000 தான். இந்த 40,000 வெறும் 25% தான். ஆமாம், விஜய் என்னதான் முக்குனாலும் 25,000க்கு மேலே போக முடியாது. அப்புறம் எப்படி ஜெயிப்பாங்க? பெரம்பூர் தான் கணக்கு. திருச்சி சிம்பிளாக சொல்லிடுறேன். திருச்சியுடைய இரிங்கோ இதயராஜ், போன வாட்டி சொல்கிறேன், இந்த வாட்டி சொல்கிறேன், அவர் திமுக வேட்பாளரே அல்ல. அவர் கிறித்துவ நல்லெண்ண இயக்கத்தை நடத்தி அங்கு பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய கிறித்தவர்களுக்காகவே இயக்கங்கள் நடத்தி அவங்க நலனுக்காக பாடுபட்டு இருந்தவரை திமுக சார் நீங்கள் நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்டு கொடுத்த சீட். இப்போ விஜய்க்கு வந்து கிறிஸ்டியன் ஓட்ஸ் போடுவாங்களா இல்லை இனிகோ இருந்தது கிறிஸ்டியன் ஓட்ஸ் போடுவாங்களா? ஆனா ஃபேம் வந்து விஜய்க்கு தான் இருக்கு. அவர் கிறிஸ்டியன் தானே. இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க சார். இருக்கட்டுங்க, சரிங்க, இப்படி சொல்லலாம். விஜய் பார்த்தோம்னா சரிங்க, சரிங்க, ஓகே. கிறிஸ்தவ மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஒரே நிமிஷம். விஜய் சர்ச்சு போவார். எத்தனை தடவை சர்ச்சு போய் நீங்க பார்த்திருக்கீங்க? தெரியல சார், நான் கேள்விப்பட்டேன். இப்போ இந்த நாடகேசு கோயிலுக்கு போறாங்க, அவங்க அப்பா கூட்டி போறாங்க கோயிலுக்கு. இந்து கோயில் நான் சொல்றேங்க, நான் இது எலெக்ஷனுக்கான சொல்லலை. விஜய் வந்து ஒரு ப்ராக்டிசிங் ஹிந்துவா ப்ராக்டிசிங் கிறிஸ்டியன் கேட்டீங்கன்னா ப்ராக்டிசிங் ஹிந்துன்னு நான் சொல்லுவேன். ப்ராக்டிசிங் ஹிந்து. அவங்க அப்பா அம்மாக்காக கோயில் கட்டி கொடுத்துருக்காரு. போன படம் ரிலீஸ் ஆகும்போது கூட சாய்பாபா கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தார். சர்ச்சுக்கும் போவார். அவங்க அப்பா சர்ச்சுக்கு போவார், அவங்க அப்பா சிவன் கோயிலுக்கு போவார். அவங்க அப்பா அப்படி தான் இருந்தார். இவரும் அதெல்லாம் போகலாம். ஆனால் நான் ஒரு கோர் கிறிஸ்டியன் அப்படின்னு விஜய் காமிச்சிட்டது கிடையாது. நான் ஒரு விதத்தில் நல்லதுன்னு சொல்கிறேன். த சேம் டைம் நீங்கள் கிறிஸ்மஸ் டயத்தில் நாடு முழுக்க இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அநியாயங்கள் நடந்தது. நீ தொப்பி வைக்கிற அவனை அடிப்பேன், ஆமாம், நீ கடை வச்சிருக்க அவனை அடிப்பேன், அவனை வெட்டுவேன், அவனை கொல்லுவேன். இது நடந்துச்சா நடக்கலையா? லேசாக வாய் திறந்து விஜய் இந்த நாட்டில் நடக்கின்ற இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு நடக்கின்ற கொடுமைகளை நான் கண்டிக்கிறேன். சிம்பிளாக. ஏன்? பாஜக பயம். பாஜக ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அந்த பயம். இவரை நம்பி கிறிஸ்தவ மக்கள் வாக்களிப்பாங்களா இல்லை திமுக இனிகோ இருதயராஜ் நம்பி கிறிஸ்தவ மக்கள் வாக்களிப்பாங்களா? விஜய் ஒரு ஸ்டாராக. இன்னொன்று நான் சொல்கிறேன், இன்னைக்கு திருச்சிக்கு வர விஜய் ஒருவேளை வெற்றி பெற்றாலும் திரும்ப திருச்சிக்கு வருவாரா? வாய்ப்பு இல்லை சார். மக்கள் பிரச்சனை சொல்கிறாங்க சார், பனையூர் கிளம்பி பண்ணிடுவாங்க. செத்து போனவங்களே பனையூர் கிளம்பி வாயான்னு சொல்கிற ஒரு மனுஷன் திருச்சி கிழக்கு மக்கள் நாளைக்கு சார் பிரச்சனை சாக்கடை அடைச்சிக்கிச்சு சார். சார் எங்கள் வீட்டில் கல்யாணம் வச்சிருக்கேன் சார். உங்கள் கல்யாணம் வச்சிருக்கியா? நீ ப்ரொடியூசரா டேரக்டரா இல்லை மியூசிக் டைரக்டர் அட்லீஸ்ட் இல்லை பாட்டாவது எழுதுவியா? சார் நான் சாதாரணாளா? யாரை கேட்டு நீ ஃபோன் பண்ணுறா? எனக்கு யார் நம்பர் கொடுத்தா? ஏன் மாவட்ட செயலர் கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன். யாரா நீங்க கேட்பாரு விஜய். மாவட்ட செயலர் செத்து இந்த டோன்ல கேட்காட்டியும் இந்த டோன்ல கரெக்டாக சொல்லிட்டீங்க. திருச்சியில் விக்கிரவாண்டியில் வந்து 2 இளைஞரணி சேர்ந்து 2 பேர் செத்து போனாங்க. விஜய்க்கு பேர் தெரியுமா? தெரியாது. உண்மையிலே ஒரு சொல்லவா, இன்னைக்கு ஒரு ஸ்டண்ட்டுக்காக ஆகாது போகும்போது அந்த 2 பசங்களோட வீட்டுக்காவது போய் மாலையை போட்டிருக்கணுங்க. அப்பா என் தலைவன் இன்னைக்காவது வந்தானே அப்படியே அந்த குடும்பம் சந்தோஷப்பட்டிருக்கோம்ல. ஏன் நீங்கள் பண்ணல? கட்சிக்காரங்களுடைய ஃபங்க்ஷனுக்கோ கட்சிக்காரனுடைய துக்க நிகழ்வுகளுக்கோ இல்லை தொகுதி மக்களோட பிரச்சனைகளுக்கோ நீங்கள் எப்பொழுதாவது செல்ல போகிறீர்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பேன். அந்த மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? விஜய் பெரிய ஸ்டார் தான். போங்க, ஜனநாயகம் முடிச்சு அடுத்த படம் நடிப்பார், போய் பாருங்க. எல்லா ஊர்லேயும் படம் ரிலீஸ் ஆகும். ஜனநாயகனே மாடல் கோடப் எடுத்து கண்ணர் எடுத்தோன்னு பார்ப்பாங்க. அது பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து மக்களை இளைஞர்கள் இன்னும் சொல்ல போனால் இளைஞர்கள் கூட நம்ம வந்து ஒட்டுமொத்த இளைஞர்களும் அவர் பின்னாடி பெண்கள் அதுவே வந்து நம்ம செய்கிற அயோக்கியத்தனம் நான் சொல்வேன். இல்லை, பெண்களும் இளைஞர்களும் விஜய் பின்னாடி அப்படிலாம் இல்லை. ஒரு ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் இருக்காங்க. அந்த பர்சன்டேஜ் என்பது இந்த தொகுதியிலும் விஜயை டெபாசிட் வாங்க வைக்கும், ஆனால் விஜய் வெல்ல வைக்காது. இதுதான் நிதர்சனம். விஜய் திருச்சி மக்கள் ஓட்டு போடுறாங்க. இன்னொன்று திருச்சி யாருடைய கோட்டைங்க? KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி,
ஒருவேளை இனிகோ வரதராஜ் திமுகவிலே பலமுனை போட்டி இருக்கு. பலமுனை போட்டி. இப்போ இனிகோ வரதராஜ் ஜெயிச்சாருன்னா அவருக்கு அட்வான்டேஜ், அவருக்கு ஒரு மினிஸ்டர் கிடைக்கும். ஆமா, விஜய் எதிர்த்து நிற்கிறார். இப்படி பாருங்க, புதுக்கோட்டையில் இருக்கிற 2 மினிஸ்டர். ஆனால் மற்றவங்களாம் இந்தியா புதுக்கோட்டை திருச்சிக்காரங்களே எல்லா மினிஸ்டர் எடுத்துக்கிட்டாங்களா இந்தியா போட்டோன்னு கேட்பேன். இந்த மாதிரியோட சங்கடங்கள் நடக்கும். பட் ஆனால் விஜய் இந்த இடத்துல வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுவா வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், இந்த 2 தொகுதிகளிலும் விஜய்க்கு மறுபடியும் முட்டாள்தனமாக ஐடியா கொடுக்குறாங்க. சார் அங்கே போய் நில்லுங்க சார். இன்னொன்று நீங்கள் என்ன ஆயிடுது, சமூக நீதி நீங்கள் பேசுறீங்கல்ல, சமூக நீதியாக இருந்தால் ஏன்பா நீ கிறிஸ்டியன்ஸ் அடர்த்தியாக இருக்க தொகுதியில் போய் நிற்கிற? அப்போ நீ அது பேர் சமூக நீதியா? நீ அவன் தானே. இப்போ இந்த பக்கம் நான் சொன்னேன் ஒன்று, இப்போ நீ இந்த பக்கம் என்ன பண்ணுற, அப்படி ஒரு கேள்வி வரும்ல. அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது விஜய்க்கு அதற்கான வாய்ப்புகளே இல்லை தான் சார். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். பொன்ராஜ் அவர்கள் கடந்த வாரம் பேசிய இந்த வார்த்தை வந்து இன்னைக்கு சர்ச்சை பொருளாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி திரும்ப அடுத்து பேசிட்டு இருக்காரு போல. என்னதான் சார் இப்ப தாவேக்கா வந்து ஏன் அவ்வளவு எதிர்ப்பு கிளம்புனா? இல்லங்க, அவர் பேசிய வார்த்தை அந்த அளவுக்கு தவறானது. பொன்ராஜ் வந்து விஞ்ஞானியாக, அறிவாளியாக எவ்வளவு விஷயங்கள் அந்த நாட்டுக்கு சொன்னாரு. இன்னும் சொல்லப்போனா அவரை மாதிரி எவ்வளவு பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நல்ல வெளியில பேசியிருக்கோம். அதெல்லாம் வரவே வராது. கான்ட்ரோவர்சியில ஒண்ணு பேசினாரு, அது பெரிய 10 எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதை வந்து இங்க வந்து எல்லாம் ஒரு பெரிய ஒயிட் போர்டை சின்ன கருப்பு புள்ளி இருக்கிறதா பெருசா பாக்குறாங்க. சரி, ஓகே, அந்த பேட்டர்னுக்கே போயிடலாம் ஒரு முடிவு பண்ணிட்டாருங்கிறது ஒன்று இருக்கலாம். இன்னொன்னுங்க, நான் மறுபடியும் சொல்றேன், அன்று பேசியதிலுமே அவர் நல்லா அந்த வீடியோ எடுத்து பாருங்க. அவர் கண்டித்தது அந்த குறிப்பிட்ட பெண்மணியை தான். தாவேக்க மகளிரையோ இல்லை சொல்லப்போனால் ஒட்டுமொத்த மகளிரையோ அவர் அப்படி தப்பான வார்த்தைகள் சொல்லவே இல்லை. அந்த பொண்ணு எப்படிங்க சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. இல்ல அது மாதிரி சொல்ல, அது பேர் என்ன அர்த்தம்னு கேட்கிறாரு. அதாங்க, அது பேர் என்ன அர்த்தம்னு சொல்றாரு. நீங்க அது தொடர்ச்சியா நிறைய வீடியோஸ் வருதுங்க. இப்போ நேற்று ஒரு வீடியோ, ஒரு குழந்தை வந்து உன் புருஷனை பாருன்னு ஒரு பையன் குழந்தை பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல, ஆமா, ஓடி வந்து காமிக்குதா என் புருஷன் தாங்குது அந்த பொண்ணு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. சரி, ஜாலியாக எடுத்துக்குவோம், நம்ம அதை பற்றி பேச வேண்டாம், ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுவோம் நம்ம. அப்போ இந்த மாதிரி இருக்கின்ற பெண்களுக்கு என்ன பெயருங்கிறத அவர் கேட்குறாரு. ஸோ அவர் வந்து இன்னும் சொல்ல மறுபடியும் சொல்கிறேன், தாவேக்கல இருக்கிற எல்லா பெண்கள் குறித்தும் அவர் அப்படி பேசவே இல்லை. அவர் வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் என்னங்க தற்கொலையாக இருக்கீங்கன்னு சொன்னால் கேட்டிருக்கலாமே தவிர இந்த வார்த்தையை நிச்சயமாக அவர் பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அவர்கிட்ட விஜய் மேலே இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் இதே விஜய் பொன்ராஜ் அவர்களை கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டிருக்காரு. ஆமாம், அவர்கிட்ட கருத்தெல்லாம் கேட்டிருக்காரு, எப்படி சார் அப்படிலாம் சார் கருத்தெல்லாம் கேட்டிருக்காரு. ரொம்ப ஆரம்ப காலத்தில் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே விஜய் ஆதரித்து பேசியவர்கள் தான் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே. ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அறிக்கை என்பது இவர் வந்து மதவாத சக்திகளுக்கு எதிரானவர். அப்போ வந்து கரெக்டாக பாருங்கள், பெரியார் படிங்கிற அம்பேத்கர் படி காமராஜர் இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தான் அவர் வராருங்க. சூப்பருங்க. ஏன்னா அவங்களுக்கு ரஜினி மாதிரி ஒரு வலதுசாரி சிந்தனையோட வந்து வர ஒரு பயம் இருந்தது. எல்லோருமே ஆதரித்தவர்கள் தான். அந்த ஆதரிச்சவங்க எல்லாரும் ஏன் எதிரியானாங்க விஜய்க்கு? அதானே உங்களோட செயல்பாடு. தொடர்ச்சியாக உங்களோட செயலற்ற தன்மை, முட்டாள்தனமான முடிவுகள், உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து யாரையும் பார்க்க விடாமல் தடுத்தது. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்ததுங்க. ஆசைனா கட்சியில் போய் சேருங்கிற ஆசை இல்லை. விஜய் நம்மளோட கருத்து கேட்கணும். எல்லாருக்கும் நான் பெரிய லிஸ்ட் எடுத்து கொடுத்தேங்க. இவங்கள்ட்டலாம் சார் நான் பார்க்கணும்னு சொல்லி சார் நான் பெரிய லிஸ்ட் எடுத்து கொடுத்தேன். பிரதர் அதெல்லாம் யாரும் பார்க்க முடியாது பிரதர். என்ன நினச்சிங்க? அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஆள்னா என்ன, ட்ரம்ப்பா? இந்த நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்தியாவில் போய் நீங்கள் மோடி அவர்களை கூட நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணி சந்திச்சிடலாம். யாராவது பாஜக பிடிச்சி மோடி எடுக்கணும் பார்க்கணுங்க, ஃபோட்டோ பார்த்துடலாம். விஜய் நீங்கள் சந்திக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சுவரை எழுப்பி வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது எல்லோரும் விமர்சிக்க தான் செய்வாங்க. இன்னொன்று, பொன்ராஜ் அவர்கள் பேசுகிறதுல இன்டென்ஷன்கிறது இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும். இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்த மக்களை நம்ம மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இவங்கெல்லாம் மாற்றுன்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்றுக்காரன் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இவன் வந்து இவங்கெல்லாம் அயோக்கியம் பண்ணுறாங்க, அயோக்கியத்தனமாக இருக்கான்னு சொல்லி அதை விட மோசமான அயோக்கியன்ட்ட போயிட்டு இருக்காங்க. அப்போ இதை நம்ம தடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இங்கே திமுக மேலே நம்ம தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ண போகிறோம், அதிமுக விமர்சனம் பண்ண போகிறோம், அந்த பிரச்சனைகள் பேச போகிறோம், ஊழல் குறித்து பேச போகிறோம். அது எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நீ வந்து வேற ஒரு இடத்திற்கு இந்த தமிழ்நாடு சீரழிக்கிற வேலையை பார்க்குற. நான் இப்படி சொல்கிறேன், தப்பி தவிர விஜய் ஜெயிச்சானா தமிழ்நாடு காலி. பாஜக தான் சொல்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணி ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிடுவார் ஒரே நாளில். இல்லை, எல்லாரும் பெரியார்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனால் திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் தெரியுது இவ்வளோ தற்கூரிகள் இங்கே இருக்காங்க. அதுலேயும் ரொம்ப கவனமாக சொல்கிறேங்க. அந்த பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான் நான் சொல்கிறேன். நம்ம நினைக்கிற அளவிற்கு நம்ம தொடர்ச்சியாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் காமிக்கிற ட்ரோன் ஷாட்டை பார்த்து நம்ம ஏமாறோம். இல்லை, நான் அதனால சொல்கிறேன். நீங்கள் இந்த வாக்கு சதவீதம்ங்கிறது பாருங்கள். விஜய்க்கான வாக்குங்கிறது 8%, 10% வரும்போது நமக்கு 8%, 10% மீட்டர்லாம் கவலை இல்லை நமக்கு. ஏன்னா மீதி இருக்கிற 90% தெளிவாக இருக்காங்க. ஏதோ கட்சிக்கு ஓட்டு போகிறாங்க, தெளிவாக இருக்காங்க. அந்த மக்களை வச்சு அவங்களை மீட்கணும். நீங்கள் அப்பா அம்மா வந்து வேற ஒரு கட்சிக்கு திமுகவிற்கு அதிமுகவிற்கு ஓட்டு போட்டவங்க தன்னோட பையனோ பொண்ணோ தாவேக்கு ஓட்டு போட்டிருந்தா நீங்கள் பேசி சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இவங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவாங்கிறாங்க. இன்னைக்கு கன்வின்ஸ் பண்ணவே முடியலையே. அவன் கேட்குறாங்கல்ல, கன்வின்ஸ் பண்ணுறியா? ஓகே, நீ சொல்லு, விஜய் என்ன பண்ணியிருக்காரு சொல்லு. என்கிட்ட பதில் இல்லைப்பா. அப்போ நீ வந்து ரசிக மனப்பான்மை மட்டும் தானே ஓட்டு போடுற அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுல்ல. அதான் சொல்கிறேன். இல்லை சார், நீங்கள் என் பக்கத்தோட பாப்பா சொல்லுது சார், நீங்கள் எந்த கட்சி இப்போது நான் வந்து சும்மா சீமான பொண்ணு அது சொல்லுது, நீ எந்த இது கட்சினா நான் வந்து விஜய் தான் பண்ணுது. ஏமா விஜய் நல்லவே இல்லைம்மா, விஜய் திரிஷா கூட போயிட்டு இருக்காருங்கிறேன். இதெல்லாம் விஜய் திரிஷா கூட போகல, திரிஷா தான் விஜய் கூட போயிட்டு இருக்கு. என்ன மனம் இல்லை சார்? இல்லை, நீங்கள் அதான் சொல்லல, நீங்கள்
இந்த பசங்களை அதனால தான் சொல்றேன், இந்த அப்பா அம்மாவிற்கு ஒரு கடமை இருக்கு. அது எப்படி சரியாக பேசி கொண்டு வரணுமோ அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ நீ எங்க வீட்டு குழந்தைங்க பேசுச்சு, நான் வந்து எல்லா சில விஷயங்கள் அவங்களே அந்த பிள்ளைங்களே சொல்லுது, கரூர்ல ஆனால் இவர்னால ஒரு 10 பேர் செத்து போனாங்கல்ல. நான் சொன்னேன், அது சரியா தப்பா, விஜய் செய்யறது சரியா தப்பா அப்படிங்கிறது அவங்களோட மொழியில போய் நீங்க அவங்களோட உலகத்துக்குள்ள, ஏன்னா அவங்களோட உலகம் வேற இருக்கு. அவங்க பாக்குறதுல கரெக்டா விஜய் எந்த இடத்துல இறங்கிட்டாருன்னா, தீய சக்தி தூய சக்தி திமுக தாவேக அப்படிங்கிற இடத்த கொண்டு போய் ஷார்ட்ஸ் லிங்க்ஸ்ல இறக்கி விட்டாரு. நம்ம அந்த போனை பிடுங்க முடியாது, அப்படி பிடுங்கினா அது வேற மாதிரியான பிரச்சனைகள் உருவாக்கும். அப்போ அவங்களோட உலகத்துக்குள்ள போய் அதை எப்படி சரி பண்ணணுமோ அது சரி பண்ண அவசியம் இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு இப்போ நம்மளை போன்றவர்களுக்கு, கட்சிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது. அது கண்டிப்பாக செய்வோம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார், தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி சார்.